Hey guys, welcome to Vignesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோமா இந்தியன் பைக்ஸ் 3D பார்ட் 4. ஓகேவா? இன்னைக்கு வந்து நான் வீடியோ கடைசியில் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. வீடியோ கடைசி வைக்கும். ஏன்னா வந்து வீடியோ கடைசியில் நம்ம ஏலியன் இன்வேஷன் நம்ம ஏலியன் வந்து நம்மளை இன்வைட் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம ஏலியன் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அதனால வந்து அவங்க நம்மளை வந்து அடிக்க போகிறாங்க. இருக்கிறது பிக்கஸ்ட் ஏலியன்ஸ் வந்து நம்மளை தாக்க போகிறாங்க. அதனால வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஏலியன் நம்மளை தாக்குறாங்கன்னா, நம்ம வந்து அவங்களோட ஷிப் இருக்குல்ல யூஎஃப்ஓ, அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் கைஸ். பார்க்குறீங்களா? நம்ம எப்படி எடுத்தோன்னு பார்க்குறீங்களா? 0606 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏலியன் ஷிப் வந்துடும். ஓகேவா? பார்த்தீங்களா? எவ்வளோ பாருங்க கைஸ். என்னடா இது, என்ன கைஸ் இது எப்படி இருக்குது? எங்க என்ன பட்டன்லாம் அப்படி இருக்குது? என்னங்க ஏலியன் வாந்தி எடுத்து வச்ச மாதிரி இருக்குது? ஓ, ஏலியன் ஷிப்பு தானே, வாந்தி தான் எடுத்து வச்சுருக்கோம். தனியாக அதுக்கு பாத்ரூம்லாம் இல்லையாடா ஏலியன்? ஐயோ, கொடுமைப்படுத்துறானுங்க கைஸ். ஓகே, நம்ம போவோம். என்னடா போக மாட்டேங்குது? ஏய் போடா. ஓகே, இப்படி பறக்குது. ஓகே கைஸ், ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க கைஸ். ஸோ பயங்கரமான ஃபாஸ்ட்டான ஒரு இது வச்சு தான் ஏலியன் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுதுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எண்ணில் இதை வச்சு தான் வந்து ஏலியன் நம்மக்கிட்ட வருங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கவும் கைஸ், பொறுத்திருந்து பார்க்கவும். ஸோ வந்து இப்போ வந்து இன்னொரு ட்ரிக்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் கைஸ். இப்போ என்ன ட்ரிக்குனா வந்து ஒரு கார் ஸ்பான் பண்ணிக்கோங்க. ஒரு காரு என்ன கார் வேணாலும் ஸ்பான் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு ஞாபகம் வருது, இந்த டார்சான் இவன் தான். ஸோ வந்து போன வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம். இப்போ இந்த ஏரோப்ளேன் இருக்கிற இந்த ஏர்போர்ட்லாம் இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட்லாம் வந்து நமக்கு எதுவும் வந்து நம்மளால் போகவே முடியாது. அந்த மாதிரி தானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் போகவே முடியாது. என்னால் கேட்டே கண்டுபிடிக்க முடியல. நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் இருக்குது கேட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம வந்து போன வீடியோவில் போய் காமிச்சோம். பார்ட் 3 போய் பாருங்கள். நம்ம வந்து அப்படியே பறந்து போயிருப்போம். பார்ட் 3 பார்ட் 2 கைஸ். பார்ட் 3 தான் கைஸ். அப்படியே வந்து பறந்து போயிருப்போம், உள்ளே போயிருப்போம் ஜெட் பேக்கை வச்சு. இந்த தடவை வந்து காரை வச்சே எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கைஸ். எப்படின்னா வந்து அப்படியே காரை கொண்டு போய் அதாவது காரை வந்து அப்படியே வச்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறமா வந்து அப்படியே இந்த காரை வந்து அப்படியே வந்து அந்த இதுக்கே வந்து அப்படியே ரொம்ப பக்கத்தில் அப்படியே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். அதாவது இப்படி ஒரு உரச்சிக்கிட்டு இப்படி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லாவே அப்படி ஃபுல்லாகவே இது ரெண்டுமே இப்படி கனெக்ட் ஆகிருக்கிறோம். அப்படியே இப்படி கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ பிரேக் போட்டு இப்போ இந்த கார் விட்டு வெளில வாங்க. வந்தோடனே கிளிச்சாகி வந்து இந்த பையன் வந்து உள்ளே போயிடுவாங்க கைஸ். எப்படி இந்த மாதிரி வந்து நம்ம வந்துட முடியும் கைஸ். திரும்பி வெளில போகிறதுனா வந்து திரும்பி இந்த கார்கிட்ட போயிட்டு அந்த கார்கிட்ட வந்து ஆப்ஷன் வருமே, இந்த ஆப்ஷனுக்கு திரும்பி காருக்குள்ள ஏற வந்து ஆப்ஷன் அனுப்பிட்டிங்கன்னா திரும்பி கிளிச் ஆகி உள்ளே போயிடுவாங்க கைஸ். எவ்வளோ சிரிப்பாக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ ஃபன்னியாக நான் பண்ணி காமிப்பேன் கைஸ். அதுக்கு வந்து புதுசாக ஃபன்னி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுறோங்க கைஸ் வீடியோவை. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே வந்து நான் போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறமா கமெண்ட் அவார்டு இருக்குங்க. ஓகேவா? கமெண்ட் அவார்டு என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போவே அப்படியே வீடியோலையே. இப்போ இந்த கமெண்ட் அவார்டு என்னென்னா, ஸோ வந்து இந்த சாட்டர்டே தான் வந்து ஆரம்பித்தோம். இந்த போன வாரம் சாட்டர்டே ஆரம்பிச்சது வந்து இந்த வாரம் வந்து ஃப்ரைடே முடியும். யார் வந்து நம்ம வீடியோ எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் அவார்டு, அதாவது அவங்க பேரை வந்து சொல்லிடுறோம் நீங்கள். அப்போ வந்து நான் வந்து உங்கள் பேரை போட்டு நான் வந்து இவங்க தான் கமெண்ட் அவார்டை இந்த வாரத்துக்கு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் கைஸ். அதனால் எல்லோரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறோம் கைஸ். ஓகேவா? ஒரு வீடியோக்கு வந்து 2 கமெண்ட்ஸ் தான் கைஸ் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம 1000 கமெண்ட்ஸ் கூட அடிக்கலாம். அதனால வந்து 2 கமெண்ட்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணிப்போம், கணக்கில் எடுத்துப்போம். மற்ற கமெண்ட்ஸ்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். உங்களை மாதிரி பார்க்குற ஒருத்தருக்கு. ஓகேவா? அதாவது நீங்களேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே தான் கைஸ், நீங்கள் தான் இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி அடிச்சு விட்டேன் பார்த்தீங்களா? இவன் வந்து நீங்களாம் பார்க்குறதே இல்லைன்னு சொன்னாங்க கைஸ். அதனால் நான் வந்து இவனை அடிச்சு விட்டேன் கைஸ். ஸோ வந்து இந்த மாதிரி ஓவராக பண்ணுறவங்கலாம் அடிச்சு விட்டுறோம். இங்கே பாருங்க, இவனும் இந்த மாதிரி தாங்க சொல்கிறான். ஐயோ, மிஸ் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து சீக்கிரமாக கைஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் வந்து இவனை நான் கொல்லுவேன். ஓகேவா? இவனை நான் அப்போ தான் கொல்லுவேன். ஸோ வந்து 3 செகண்ட்ஸில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்ருங்க கைஸ். 3, 2, 1. அவ்வளோதான் கைஸ். எப்படி இங்கே பாருங்க கைஸ், இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவங்க மாதிரி பண்ணிட்டுருக்கான். யார் இவன்?
இருங்க. அவன் என்னங்க இப்படி பண்ணிருக்கான்? ஏய் நில்லு நில்லு, ஏய் நில்லு நில்லு, ஏய் என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான்? இருங்க, இன்னொரு காரை ஸ்பான் பண்ணுவோம். முதல்ல ஸ்பான் பண்ணல அதே கார் தான், இருந்தாலும் வந்து இங்கே தான் இருக்குது காரு, இருந்தாலும் வந்து அங்கே போய் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் லேசியாக இருக்கேன் கைஸ். ஸோ வந்து அதெல்லாம் இப்போ ப்ரைவசி கைஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து பப்ளிக்கில் தேவையில்லை. ஓகே 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 கைஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க கைஸ், ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க கைஸ். ஒயிட் காரை பிடிக்கிறேன் கைஸ், ஒயிட் கார் பிடிக்கிறேன். வா எங்கே மைக்கேல் ஜாக்சனாக இருப்பேன் போதையே. வந்துட்டேங்க. இப்போ அவங்க கூட அப்படியே போய் மோதிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து வெளில வந்துட்டு, தம்பி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல பிரபல கேங்ஸ்டர்டா வச்சு இந்த கார் ஓனருக்கே தெரியாத மாதிரி வெடிச்சு விடுவேண்டா. வெடிச்சு விட்டேன் பார்த்தீங்களா கைஸ்? எப்படி? ஓகே கைஸ், இப்போ இன்னொரு ட்ரிக் காமிக்கிறேன் கைஸ். எப்படி வந்து நம்மளே போய் ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். என்னடா சொல்கிற, ஜெயிலுக்குள்ளலாம் உட்காரெல்லாம் தேவையில்லடா, என்னடா ஜெயிலுக்குள்ளே உட்காரதே வேணாம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ என்னடா ஜெயிலுக்குள்ளேயே போய் உட்காருன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவான். ஓகே கைஸ், அதெல்லாம் வந்து என்ன கூண்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், ஜெயில் கம்பி தான் என்னறம் அதில் போய் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து அதிலலாம் போய் இது பண்ணிக்க முடியாது, உள்ளே போக முடியாது. ஆனால் உள்ளே போக முடியும். அது எப்படின்னு தான் அதை பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நம்ம எங்கே விட்டோம், நம்ம வீடு எங்கே இருக்குது, எதுவுமே எனக்கு இப்போ தெரியாது. ஓகேவா? இருங்க இங்கே தான் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், ஐயோ அதோ தான் இருக்குது கைஸ். போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கா? ஸோ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சீக்கிரமாக போய்டுவோம் கைஸ். சீக்கிரமாக போகிறோம் கைஸ், ஃபாஸ்ட்டாக போகிறோம் கைஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு, ஐயோ ப்ரோ என்ன ஸ்பீடு வேணும் வச்சு, ஸ்பீடே வேணாம், ஸ்பீடு வேணாம். ஓகேவா? ஏன்னா வந்து ஸ்பீடே நமக்கு வேணாம் கைஸ், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஓகே இப்போ என்டர் ஆகிடுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, பொறுத்திருந்து பார்க்கவும் கைஸ். இது வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாட்டு. இப்போ வந்து என்னடா இங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி அடிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், தெரியாமல் எனக்கு கார் ஓட்ட தெரியாது, அதனால அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்ன ப்ரோ இது, என்ன கைஸ் இது எப்படி ஓட்டுறது? ஓகே கைஸ், வந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து நம்ம ஜெயில் எங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குல்ல, அதனால நம்ம வந்து இந்த சைட் போய்க்கிறோம். இந்த சைட் போயிட்டு அப்படியே வந்து இதுலேயும் வந்து நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே ட்ரிக்கு தான் நம்ம இதுக்கு பண்ணோம்ல, ஏர்போர்ட்டை என்ட்ரு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒராசிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ரொம்ப அப்படியே க்ளோஸு. ஓகேவா? ரொம்ப க்ளோஸாக பண்ணுறோம், ரொம்பவே க்ளோஸு. ஐயோ என்ன கைஸ் இது இப்படிலாம் பண்ணுறான்? டேய் ஏண்டா, ஒரு நேரத்தில் உடஞ்சி செதறி போவேன், இன்னொரு நேரத்தில் இந்த மாதிரி நீயே பிடிச்சி இழுக்கிற, நியாயமாடா? ஓகே கைஸ், ரொம்பவே அப்படியே ஒராசிக்கிற மாதிரி அப்படியே 2000 years later இது பண்ணுறோம். ஓகே, பிரேக்கு அப்படியே வந்து ஓகே இப்போ வந்து அப்படியே வந்து பொறுமையாக இந்த பக்கமாக a few moments later இந்த பக்கமாக அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஒராசிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறோம். இன்னும் கொஞ்சோண்டு கைஸ். ஓகேவா? ஓகே the next day பின்னாடி வா ஃபுல் ஸ்டாப். அப்படியே இறங்குங்க, அப்படியே உள்ளே போயிடுவீங்க கிளிச் ஆகி. அவ்வளோதான், ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க கைஸ். ஐயோ கம்பி என்ன விட்டுட்டானுங்களே. 1 2 3 4 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இடத்துல எண்ணிடலாம். ஓகே, ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி கேன் வந்து உடையுதான்னு பார்ப்போம் கைஸ். தண்ணி கேன் உடையுதா? டக் டக் ட்ரக் 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 உடைய மாட்டேங்குது கைஸ். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று கைஸ், இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து நான் இந்த போலீஸை சுட போகிறேன். போலீஸ் சார் மன்னிச்சிடுங்க சார், விடுங்க சார், மன்னிச்சிடுங்க சார். உங்களை கொன்னதுக்கு நானே இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கேன் சார். நான் பண்ண தப்பை ஒத்துக்கிறேன் சார். என்ன கைஸ், அப்போல்லாம் 3 போலீஸ்லாம் இங்கே உட்காந்துட்டு இருப்பானுங்களே. இங்கே 2 காவல் காக்கிற போலீஸு, இங்கே 3 போலீஸு ரிசப்ஷனில். இங்கே ஒருத்தவன் திருடன் உட்காந்துட்டு இருப்பான், அதாவது கிரிமினல், அதாவது ஜெயிலில் இருப்பான். ஓகேவா? அவன் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ இல்லை திருடனுங்களோ அவனுக்கு உட்காந்துட்டு இருப்பானுங்க. இப்போலாம் அதெல்லாம் எடுத்துட்டானுங்க கைஸ், ஏன்னு தெரில. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஏன் எப்படி வெளில வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்படியே இந்த கார் எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க.
அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஸ்டேர்ஸ் பார்த்தோம்ல, அதை எப்படி என்டர் பண்ணுறதுனா சேம் கைஸ். அந்த மாதிரி போய் உரசிக்கிறோம், அந்த மாதிரி போயிட்டு அதில் என்டர் பண்ணிடலாம் கைஸ். ஸோ வந்து இப்போ தான் வீடியோட முக்கியமான பார்ட். ஏலியன் இருக்கிற இடத்த பிளானட்டுக்கு போயிடுவோமா? ரெடி? இங்கே பாருங்க கைஸ், நீங்கள் வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க கைஸ். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். யார் வந்து 3 செகண்ட்ஸில் பண்ணி முடிக்கிறீங்களோ வந்து அவங்க தான் வின்னர், நீங்களே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 3 செகண்ட்ஸ்குள்ளே கைஸ், 3 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம பிளானுக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? 3, 2, 1 டடான் டட்டான். ஓகேவா? எப்படி வந்துட்டோம் பார்த்தீங்களாங்க? இப்போ ஏலியன் பிளானட்டுக்குள்ளேயே வந்துட்டோம் நம்ம. இது என்ன கிரகம்னே தெரியல, 3ஆக இருக்கலாம், ஆனால் 3ல் இருக்கிற மாதிரி தெரியல கைஸ். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க. நம்ம முதல்ல இது பண்ணாலும் அந்த யூஎஃப்ஓ இப்போ வந்து இதுலேருந்து ஏலியன் படையாக வந்து கிளம்பி வருவானுங்க. வந்துட்டானுங்க கைஸ். பார்த்தீங்களா கைஸ்? என்னங்க இவ்வளோ பேர் வரானுங்க? என்னங்க இது? ஓகே, we can do it guys. ஸோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஏலியன் மண்டைகளை நான் அடிக்க முடியும். ஸோ வந்து ஈஸி தாங்க, ஈஸியாக தான் சாவறானுங்க, ரொம்பவே ஈஸியாக சாவறானுங்க. ஐயோ இந்த சின்ன பையன் வேறையா? ஐயோ சின்ன பையன் அடிக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் போகுதுங்க, ஹெல்த் இதெல்லாம். ஓகே, இப்போ அடிச்சிடுவாங்க என்னங்க இப்படி வரானுங்க? ஏங்க இவ்வளோ பேர் வரானுங்க? ஐயோ இவங்க அடிக்கிறதுக்கு இதுவாகுமே, சாவடா. ஏங்க என்ன? ஐயோ ஹெல்த் படிச்சுங்க, ஹெல்த் போகுதுங்க. என்னங்க இது? ஐயோ இப்போ வந்து இவனுக்கு வேறு நான் இது பண்ணுவோம். ஐயோ போச்சு, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் போயிடுச்சு கைஸ். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மோட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.